வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூரியன் கேது சேர்க்கை என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகின்றோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சூரியன் ராகு என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம். அந்த பதிவை நிறைய பேர் பாராட்டி பேசியிருந்தீங்க, பாராட்டி ஃபோன்லேயும் சொன்னீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, சந்தோஷம். அதை தொடர்ந்து சூரியன் கேதுவும் என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறதையும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைய பதிவில் சூரியன் கேது சேர்க்கை என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சூரியன் எடுத்தோம்னா ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடியவர், பட்டம் பதவிகளை குறிக்கக்கூடியவர் மற்றும் இந்த போட்டிகள் நிறைந்த உலகில் நமது இருப்பை குறிக்கக்கூடிய கிரகமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனே ஆவார். கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டை விட்டு விலகி இருப்பதை குறிக்கக்கூடியவர், ஆன்மீகம், தனிமை, விரக்தி, பற்றற்ற நிலை என்று போகக்கூடியவர், பேசக்கூடியவர். இந்த ரெண்டு பேருமே சூரியன் கேது ரெண்டு பேருமே இயற்கையான பகை கிரகங்கள். ரெண்டு பேருமே வேறு வேறு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவர்கள். இவர் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தார்னா அவர் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவர் சூரியனும் கேதுவும். கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அவர் மாயையை குறிக்கக்கூடியவர், நிழல் கிரகம் ஆவார். புற உலகில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் இருந்து ஜாதகரை பாதிக்கப்படாமல் காப்பாற்றக்கூடியவர் இந்த கேதுவே. ஆனால் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே புற உலகை தனது எண்ணத்தின்படி ஆட்டி வைக்கக்கூடியவராக இருப்பார். தனது ஆத்ம சக்தியின் மூலமாகவும் தன்னம்பிக்கையின் மூலமாகவும் இந்த உலகத்திடம் இருந்து முடிந்தவரை ஆதாயத்தை பெறக்கூடிய உணர்வுகளை கொடுக்கக்கூடியவர் சூரியன். சரி, இந்த சூரியன் கேதுவும் இணைவு வரும்பொழுது என்ன பலன்களை தரும்? சூரியன் பலமான நிலையில், இந்த இணைவில் சூரியன் பலமான நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகர் தனது சுய பலத்தின் மூலமாகவோ அல்லது சுய பலவீனத்தை உணர வைக்கக்கூடிய தன்மையின் மூலமாக அதீத தன்னம்பிக்கையோடு செயல்படாமல், அதீத தன்னம்பிக்கையால் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கொள்ளாமல், ஏன்னா சூரியன் ராகு சேர்க்க அதீதமான தன்னம்பிக்கையில் போய் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள வைக்கும். அந்த மாதிரி செயல்பட வைக்காமல் ஜாதகரை யதார்த்த உணர்வோடு செயல்பட வைத்து தன்னால் முடிந்ததை அச்சீவ் செய்ய தூண்டும் இந்த சூரியன் கேது சேர்க்கை. அதே சமயத்தில் இந்த பலவீனமான சூரியன் கேது சேர்க்கையில் அமையும் பொழுது ஜாதகரின் தன்னம்பிக்கை சீர்குலைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஜாதகரை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள முதுகலை ஏறி சவாரி செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகர் இருப்பார். ஒன்று அடுத்தவர்களிடம் வேலையை தள்ளிவிடக்கூடிய மனநிலையில் ஜாதகர் இருப்பார். அப்படி இல்லைன்னா அடுத்தவர்களால் அந்த வேலையை செய்து முடிச்சுட்டு தானே செய்ததாக தன்னுடைய பெருமையாக வெளியில் சொல்லிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகர் இருப்பார். அதாவது ஒன்று அடுத்தவங்ககிட்ட வேலையை தள்ளி விட்டுருவார். அப்படி இல்லைன்னா அடுத்தவர்கள் மூலமாக வேலையை செஞ்சுக்கிட்டு அதை தான் செஞ்சதாக ஊர் முழுக்க டமாரம் அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார். சூரியனே பொதுநலவாதி, ஆனால் கேதுவோடு இணையும் பொழுது ஜாதகரை சுயநலவாதியாக மாற்றி விடுவார். சூரியன் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய கிரகமான கேதுவோடு இணையும் பொழுது ஜாதகர் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு அட்வைசரு அல்லது ஒரு மென்டரை வைத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகர் தள்ளி விடுவார். அவர்களின் சொற்படி கேட்டு நடக்கக்கூடிய நிலையில் ஜாதகர் இருப்பார். சூரியன் கேது சேர்க்கை தந்தை வழி தோஷத்தை குறிக்கக்கூடியது. தந்தை உடனான உறவுகள் பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பார். தந்தையால் அனுகூல குறைவுகள் ஏற்படும் அல்லது தந்தைக்கு வருமானங்கள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகளில் ஜாதகனுடைய தந்தை இருப்பார். குலதெய்வத்தின் தோஷத்தையும் காட்டக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் கேது சேர்க்கையாகும். அரசு வழி ஆதாயங்கள், நிர்வாகம் போன்ற விஷயங்களில் இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த சூரியன் கேது சேர்க்கை தரும். இதன் அமைப்பில் அரசு வழி நிர்வாகம் தொடர்பான வம்பு வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும். சூரியனின் அனைத்து விதமான பாசிட்டிவான குணங்களையும் கேது கெடுத்து விடுவார். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை சார்ந்து இயங்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விடுவார் இந்த சூரியன் கேது சேர்க்கையில் இருக்கக்கூடிய கேது. ஜாதகரே தன்னுடைய சுயத்தை இழந்து வாழக்கூடிய நிலையில தான் இருப்பார். தான் சார்ந்த இனம், மொழி, குலம் இந்த மாதிரியான விஷயங்களோடு சார்ந்து வாழ முடியாதபடியான பிரச்சனைகள் ஜாதகருக்கு அடிக்கடி ஏற்படும். சூரியன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அல்லது திக்பலம் பெறக்கூடிய நிலைகளில் இருக்கும் பொழுது சூரியனின் காரகத்துவங்கள் முழுமையாக பாதிக்கப்படாது. ஆனால் அதுவே சூரியன் பலவீனமான நிலையில் இருக்காருவங்க, நீச்சமாகவோ பகை வீட்லேயோ அமர்ந்திருக்கும் பொழுது சூரியனின் காரகத்துவங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். கேதுவின் காரகத்துவமான ஆன்மீகம், ஆராய்ச்சி, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டிலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய பலன்கள் ஜாதகருக்கு நடந்துவிடும் சூரியன் பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது. இந்த ரெண்டு கிரகமே ஏற்கனவே பார்த்தோம். இந்த சூரியனும் கேதுவும் ரெண்டுமே பகை கிரகங்கள். சூரியன் முழு ஒளி கிரகம், கேது இருட்டை குறிக்கக்கூடிய கிரகம். இதில் சூரியன் பலம் பெறும் பொழுது ஓரளவுக்கு தனது ஒளியை தரக்கூடிய நிலையில் இருப்பார். இதுதான் பலன். ஆக ஒளியை தரக்கூடிய நிலையில் இருக்காருன்னா அவரது காரகத்துவங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருப்பார். டோட்டலாக அவர் பலம் எழுந்திருக்கும் பொழுது கேதுவோடு இணையும் பொழுது டோட்டலாக அவருடைய காரகத்துவங்கள் முழுமையாக பாதிக்கப்படும். சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூத்த மகனை குறிக்கக்கூடியவர், மாமனாரை குறிக்கக்கூடியவர். இவர்களுடன் சுமூகமான உறவு இருக்காது. சிலருக்கு இவர்களுடன் வம்பு வழக்குகளை சிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணிவிடும். ஏன்னா கேதுவே வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய கிரகம்.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ஆசையை உண்டு பண்ணும். ஆனால் பொது வாழ்வு என்பது நிறைய சோதனைகளால் இருக்கக்கூடியதாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். பொது பணத்திற்கு, அதாவது பொது சொத்திற்கு ஆசைப்பட்டா அல்லது பொது பணத்தை, பொது சொத்தை அபகரித்தா கடுமையான தண்டனையில் நிச்சயம் கொடுப்பார் கேது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கௌரவ குறைவு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த சூரியன் கேது சேர்க்கையினால் ஜாதகருக்கு ஏற்படும். இப்போ லக்னத்திலேருந்து 12 வீடுகளில் இந்த சூரியன் கேது சேர்க்கை இருந்தால் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது பொது பலன்களாக பார்ப்போம். முதல்ல லக்னத்தில் இருக்கும் பொழுது தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படும். தந்தையோட சொல்லுக்கு மதிப்பு இருக்காது. முடிவெடுப்பதில் அடுத்தவர்களே பெரும்பாலும் சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். குறைந்த தன்னம்பிக்கை ஜாதகட்டம் காணப்படும். ஆன்மீக நாட்டத்தில் உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாகவும் இந்த சூரியன் கேது சேர்க்கை. 2ஆம் வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது ஜாதகர் குறைவான பேச்சு, அதாவது அளந்து பேசக்கூடியவராக இருப்பார். ஆனால் ஆழ்ந்த அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அந்த பேச்சினால நட்பு உறவு கெடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் கேது சேர்க்கை உண்டாக்கும் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுடன் உறவு நிலைகள் பாதிக்கப்படும். எதற்கும் முயற்சிக்கவே தயங்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகர் இருப்பார். உடல் உறவிலும் ஜாதகருக்கு நாட்டம் குறைவாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தாயார் உறவு நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அலைச்சலான வாழ்க்கைகள் ஜாதகருக்கு இருக்கும். சொந்த வீடு அமைவதில் தடைகளும் தாமதங்களும் ஜாதகருக்கு ஏற்படும். 5ஆம் வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது ஆன்மீக வாழ்வு ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆனால் அது புத்திர தோஷம் தரக்கூடிய அமைப்பாகும் 5ஆம் இடத்துல இந்த சேர்க்கை. அதிர்ஷ்டம் ஜாதகருக்கு வேலை செய்யாது. எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் ஜாதகர் இருப்பார். இது குலதெய்வ தோஷத்தை காட்டக்கூடியது. குலதெய்வ அனுகிரகம் குறைவாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை காட்டக்கூடிய அமைப்பாகும். 6ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது எதிரிகள் அழியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சொந்த தொழில் அல்லது அடிக்கடி சொந்த தொழிலில் பிரச்சனைகள் அடிக்கடி இருக்கும். அல்லது அடிக்கடி தொழிலே மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வேலைன்னு பார்த்தாலும் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஊராக போய்கிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்பை கொடுக்கும். திருமண தோஷம் தரக்கூடிய அமைப்பு 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது திருமண தோஷத்தை உண்டாக்குவார். தாமத திருமணம் ஏற்படும். தாமத புத்திரம் ஏற்படும். நிரந்தரமான நட்பு, நிரந்தரமான உறவுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. பொதுவாக சூரியன் தனிச்சிருந்தாலே 7ஆம் இடத்துல கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துவார். களத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். திருமண தோஷத்தை ஏற்படுத்துவார். இங்கே கேதுவோடு சேரும் பொழுது அந்த திருமண தோஷம் கடுமையாக இருக்கும். அதே போல் ஜாதகருக்கு கூட்டு தொழில் ஆகாது. 8ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது தந்தையோட உறவு நிலைகள் பாதிக்கும். ஆயுள் தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டாகும். கௌரவ பாதிப்பு நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜாதகருக்கு ஏற்படும். 9ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது தந்தைக்கு தோஷம் தரக்கூடிய அமைப்பாகும். இது அதீதமான ஆன்மீக ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். சிறந்த குருவாக இருப்பார். ஜாதகரை சிறந்த குருவாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் அடுத்தவர்களுக்கு இருப்பார். 10ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது அரசியல் வாழ்வு ஜாதகருக்கு இருக்கும். அடிக்கடி தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில்களில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணி தரும். அதிக அலைச்சலான வாழ்வு ஜாதகருக்கு இருக்கும். 11ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது தொழிலில் லாபங்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது. ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது. அதில் அடைவதில் நிறைய தடங்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாகும். தாயாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் இந்த சேர்க்கை. அதுக்கடுத்தாப்புல 12ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கும்பொழுது அது பஞ்சனை தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாகும். தாம்பத்தியத்தில் தடை இருக்கும் அல்லது தாம்பத்தியத்திலேயே ஆர்வம் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பாகும். ஜாதகரே கஞ்சனாக இருப்பார். சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். ஜாதகருடைய எண்ணமே முக்தி அடைவதை நோக்கியே ஜாதகருடைய எண்ணமும் செயல்பாடுகளும் இருக்கும். சிலருக்கு கண்களில் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது பொதுவாக பலனாக கண்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இடுப்பு வலி சிலருக்கு ஏற்படும். முதுகு தண்டு இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு உண்டாகும். சரி நண்பர்களே, இன்றைய பதிவில் சூரியன் கேது சேர்க்கை இருந்தால் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொது பலன்களாக பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.